இந்த சட்டத்தினுடைய வரையறைக்குள் வராத அமைப்புகள் இருக்கின்றன. இந்தந்த அமைப்புகளுடைய தகவல்களை எல்லாம் நாம கேட்டு பெற முடியாது. அந்த தகவல்களை அவங்க தரமாட்டாங்க. ஒரு குறிப்பா நம்ம சொல்வதுன்னா உளவுத்துறை. இப்ப மத்திய அரசுடைய, ஒன்றிய அரசுடைய பல்வேறு உளவுத்துறைகள், மாநில அரசுடைய பல்வேறு உளவு பிரிவுகள் இருக்கிறது. இந்தியாவில் மத்திய அரசு உளவுத்துறைகளில் 2, 3 இருக்கு, மாநிலத்தில் இருக்கு. இந்த உளவுத்துறையினுடைய செயல்பாடுகள், தகவல்கள் குறித்தெல்லாம் நாம் எந்த ஒரு தகவலையும் நாம் கேட்க முடியாது. அதுபோல படைகள், முப்படைகள், இராணுவம், விமானம், கடற்படை, சிறப்பு படைகள், தீபத்தினுடைய சிறப்பு படை, இது போல பல சிறப்பு படைகள் இருக்கிறது, எல்லை பாதுகாப்பு படை இருக்கிறது. இந்த மாதிரியான பல்வேறு இராணுவம் தொடர்பான தகவல்களை நாம் கேட்டு பெற முடியாது. அந்த தகவல்கள் இந்த சட்டத்தின் வரம்புக்குள் வராது. அதுபோல வருவாய் தொடர்பாக பல்வேறு ஆய்வறிக்கைகள், ஆய்வு நிறுவனங்கள் இருக்கின்றன, பல்வேறு ஆய்வு நிறுவனங்கள். இந்த ஆய்வு நிறுவனங்களுடைய ஆய்வுகள் தொடர்பான விவரங்களை நாம் கேட்டு பெற முடியாது. இந்த ஆய்வு நிறுவனங்களுடைய தகவல்கள் அனைத்தும் ரகசியமாக அரசு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்களை எல்லாம் நாம வெளியிட்ட அந்த தகவல் நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்ற